அதுவரை கம்முனு இருக்கணும். அங்க என்ன பிதற்றுகிறாய்? அது ஒண்ணு இல்லைங்க. இந்த அகில உலகத்திலே 17 அதாவது 14 லோகங்கள். இந்த 14 லோகங்களிலே முதல் தெய்வம் யாரு? என்ன 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 கேள்வி? மறுபடியும் கேள். இந்த 14 லோகங்களிலே இந்த அண்டரண்ட சராசர புவனங்களிலே முதல் தெய்வம் என்பது யாரு? இந்த மாதிரி நீங்கள் தான் பைத்தியம் முடிச்சிருக்கிறாரு. உனக்கும் நகைச்சுவை செய்ய தெரியுமா என்பது என்றுதான் எனக்கு தெரிகிறது. ஏண்டி இத்தனை வருட காலமாக என்னுடன் வாழ்ந்து கொண்டு வருகிறாய், உனக்கு தெரியாதா என்ன? உலகத்தில் செய்வது நகைச்சுவை என்று நினைத்து சிரிப்பது மிகவும் பேரு அனுபவமாக இருக்கிறது. உன் மனதை கஷ்டப்படவே என்று சிரித்தேன். உனக்கு தெரியாதா? என்ன சொல்றீங்க? உலகத்தில் முதல் தெய்வம் தெரியாது? என்னை நன்றாக பார். தெரியவில்லை? இல்லைங்க, தெரியலையே. யாரு? நோக்கம் தெரியவில்லை. உங்க பொண்டாட்டி எனக்கே தெரியல, அவருக்கு எப்படி தெரியும்? நந்தி காவலர். மும்மூர்த்தி தேவலம் 3 வகையில் இருப்பினும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்க, எனக்கு மட்டும் 2 தொழில். இந்த உலகத்திற்கு உயிர் கொடுத்து உணவளிப்பதால் இந்த சிவன் நானே முதல் தெய்வம். சிவபெருமான் நீங்களே முதல் தெய்வமா? என்னுடைய கணவர் நீங்க தான் முதல் தெய்வமா? அடி ராமாயி, கந்தாயி, குப்பாயி, செல்லாயி, முத்தாயி, அடி அங்கம்மா, செங்கம்மா, பொங்கம்மா எல்லாம் கேளுங்கடி சகாசிகளா. இந்த உலகத்திலேயே எம்புரச சிவபெருமான் தான் முதல் தெய்வமாமா. நான் எவ்வளவு பாக்கி செஞ்சவ? போய் ரோட்டு வேலையில போய் இந்த குசலத்தை பத்தி பேசுன என்ன சரியா? ஏங்க என்ன ஏழை விடுற? எங்க உங்க பெருமை எடுத்து சொல்லிட்டு வரேங்க. அப்படியா? சரிங்க, தெரிஞ்சுச்சுல, புறப்படு, போயிட்டு வாங்க. மறுபடியும் கூப்பிட்டு அவ்வளவுதான். இன்னொன்னுங்க, என்னடி இந்த உலகத்துல ஆகாயம் என்பது யாரு? இந்த பூமி என்பது யாரு? இவ்வளவு பிடிக்கின்றாய், உமக்கு தெரியாதா என்ன? தெரியாததான் ஒரு கூறுகட்ட பொழப்பனா பொழைச்சிட்டு ஐயா நான் என்ன பண்றது நானு? ஒரே சந்தேகம். எப்படி? என்ன சந்தேகம்? ஆகாயம் என்பது யாரு? பூமி என்பது யாரு? இதை சொல்லிட்டா மறுபடியும் கூப்பிட மாட்டியே? நான் கூப்பிட மாட்டேன். நடிப்பு கல்லியே, உன்னை எப்படி நம்புறது? நான் கூப்பிட மாட்டேன், கூப்பிட மாட்டேன். ஆகாயம், ஆகாயம் என்பது நான். ஆமா, சரி சரி. பூலோகம் என்பது நீ. நானு. ஆணுக்குள் பெண் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆம்பளை மேல பொம்பளை கீழே. ஆம்பளை மேல பொம்பளை கீழே. அதாவது பெண் என்பது பூமி. பூமாதேவி தான் இந்த பெண்ணு. அதனால நான் தான் பூமியா? எதற்காக தெரியுமா? பெண் அடக்கங்களா கிடையாதுங்க. ஆம்பளைக்கு பெண் அடிமையெல்லாம் கிடையாது. ஆணுக்குள் பெண் அடக்கம், பெண்ணுக்குள் ஆண் அடக்கம். ஆண் இல்லையில் பெண் இல்லை, பெண் இல்லையில் ஆண் இல்ல. பூமி என்பவள் ஒரு பூவை போல, அவள் மிகவும் பொறுமையாக இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த பூமிக்கு பூமாதேவின்னு பேரு வச்சாங்க. அதான் இந்த பூமாதேவி பொங்கி எழுந்தால் இந்த அகில உலகம் அழிஞ்சிரும். எங்க கோபத்தை இந்த ஆம்பளைங்க யாராலையும் தாங்க முடியாது. ஆமாவா இல்லையாக்கா? சொல்லுங்க பொம்பளைங்கெல்லாம். நாங்க பொம்பளைங்க நாங்க கோபம் மட்டும் பட்டுட்டோம்னா ஆம்பளைங்க அவ்வளவுதான், எதுக்குமே போக மாட்டேங்க. மத்தாரக்காரர் ஆமாவா இல்லைங்களா? முண்டாலே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி, இங்க வந்து சொல்லு. சரிங்க. பொண்ணு போலதான் பெருசுங்கிறியா? ஆமாங்க. சரி, அந்த கல் எடுத்துக்கிட்டு வா. பாறாங்கல்லு. இப்ப அந்த பொம்பளை பெருசு சொன்னால, அந்த கல்லை இப்ப நீ தூக்குற. தூக்க முடியாதுங்களா? தூக்கிடுங்கிற. இந்த அண்டரண்ட சராசர புவனங்களில் 84 லட்சம் ஜீவ பேதங்கள். இந்த ஜீவ பேதங்களையும் தாங்க கூடியவள் யாரு? இல்ல, இப்போ உண்மையாலுமே சண்டை வந்துருச்சு. எப்படி? பெண் தானே பெரியவள். ஆமா ஆமா. பொம்பளை தானே பெருசு. யாராவது ஒருத்தர் வர சொல்லு. என்ன முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பொண்ணுங்க வர சொல்லு, நான் சொல்ற வேலையை செய்ய சொல்லு. அக்கா வாக்கா, நான் இருக்கிறேன். வாக்கா வாக்கா, நான் பாத்துக்கிறேன். அந்த மனுஷன் நானும் அந்த மனுஷனான்னு அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்துருவாங்க. உங்க வீட்டுல சரி சரி போட்டு நீங்க தோத்து போயிட்டு அவங்களுக்கு வேண்டாம். உனக்கு எனக்கு கேள்விகள் எழுப்பினால் சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அந்த பக்கம் வேண்டாம், அந்த பக்கம் போயிட்டு வரேன். பேசல எடுத்து குத்துங்க. ஆர்வதா ஏங்க, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அது இல்லைங்க. இவங்க ஏன் விட்டு விட்டு கிடக்குது? என்னமோ தெரியலங்க, கொஞ்சம் கோவம் வரும். ஒரே ஒரு கேள்வி. உங்க வீட்டுல இப்படிதானா? எங்க வீட்டுல அது ஏன் சொல்றீங்க? பக்கத்துல போக முடியாது. இப்படி போவாதுக்கு முன்னாடி கதவை சாத்தி போறாங்க. வெளியே எப்படி சொல்றீங்க? என்னடி? பகலில ஒளி தருவது யாரு? சூரியன். இரவிலே ஒளி தருவது யாரு? ஏன்டா இது கூட மாடி உனக்கு தெரியாது? சந்திர பகவான். அந்த சந்திரன் என்பது யாரு? அந்த சூரியன் என்பது யாரு? நீங்க தான் எனக்கு தெரியற மாதிரி சொல்லணும். உலகத்திற்கே தாயாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுக்கவா முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா வீட்லயே உட்கார வச்சுருங்க, ஒரு வேலைக்கு கூட மாட்டேங்கிறீங்க. எப்படி எங்களுக்கு 4 உலகம் தெரியும்? அவ்வளவுதானே. சந்திரன் என்பது இடது கண், வலது கண் சூரிய பகவான். சரி சரி. இது சூரியன், இது சந்திரன். ஆக இருவரும் எமக்குள் அடக்கம். உங்களுடைய 2 நேத்திரத்தை மூடிவிட்டால் இந்த அகில உலகம் அழிந்து விடும்.
சரிங்க. இரவும் பகலும் எமக்குள்ளடக்கம். நான் கண்களை மூடினால் இந்த உலகமே சர்வநாசமாகிடும். சரி, அதனால போயிட்டு வாங்க. மறுபடியும் கூப்பிட மாட்டியே? கூப்பிடவே மாட்டேன். இதாங்க தாங்க. ஏய், நான் யாரு எனக்கு தெரியும். என்னடி மாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க. சொல்லு. எண் என்பது எத்தனை? என்ன? ஆமா, 10 வரைக்கும் இருக்குது. ஆமா, முதல் 10 எழுத்து. ஆமா. இந்த ஒவ்வொரு பொருள் எண்ணிற்கு என்னென்ன பொருள்? எப்படிங்க, நான் கேக்குற சரிதானுங்க? ஒவ்வொரு பொருளுக்கு என்னென்ன பொருள் நீங்க சொல்லணும். ஒவ்வொரு எண்ணுக்கும் சொல்லிட்டா நீங்க சொல்லிட்டா நீங்க படியலக்க போல இனிமேட்டு நான் கூப்பிடவே மாட்டேன். ஏய், இது நம்ம கொள்ளக்கார குண்டுக்கு நீ அவர் மேல சத்தியமே பண்ணாலும் சரி, நீ கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு அவசியமே கிடையாது. படியலப்பதாக இருந்தால் நீங்கள் என் கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டுமே படியலக்க உங்களுக்கு அனுமதி. ஆமா, எனக்கே தடை போடுகிறாயோ? உண்மைதான். சொல்லிட்டாங்க போல. நம்ம பசியோட இருக்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு பசி எடுக்குது. என்னிடத்தில் போட்டி. ஆமா, கேளடி கேள். ஒன்று என்றால் என்ன? ஒன்று என்றால் இந்த உலகம் ஒன்று. இரண்டு என்றால் என்ன? 2 நேத்திரங்கள். 3 என்றால் 3 தேவர்கள். 4 என்றால் 4 சாஸ்திரங்கள். 5 என்றால் 5 பஞ்சபாண்டவர்கள். 6 என்றால் 6 முக கடவுள். 7 என்றால் 7 கன்னிமார்கள். 8 என்றால் 8 திக்குகள். 9 என்றால் 9 நவகிரகங்கள். 10 என்றால் என்னுடைய பக்தனுடைய ராவனுக்கு சிரமம் 10, உங்கள் அண்ணன் கண்ணனுக்கு அவதாரமும் 10. நம்ம மனசை நல்லா மாட்டிக்கிட்டா இருக்காங்கட்ட. எப்படி எப்படி? ஏன் உனக்கு காது கேட்கலையா? இன்னும் ஒரே தடவை சொல்லுங்க. 10ன்னா என் பக்தனால கூடிய ராமேஸ்வரனுக்கு சிரமம் 10, உங்கள் அண்ணன் கண்ணனுக்கு அவதாரமும் 10. இப்ப உங்க வாயிலே ஒண்ணு வந்துருச்சுங்களா? இந்த உலகத்துல தான் முதல் கடவுள் என்று பெருமையா பேசுறீங்கல்ல, ஆனா உங்களை விட பெரியவர் இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. ஏய் பார்வதா, அங்க சுத்தி இங்க சுத்தி என்னதானே சொல்ல போறேன்? உங்களையா? நான் தான் நீங்க இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறேனே. ஒருவேளை ஏதாவது மன மகிழ்ச்சிக்கு? இல்லைங்க. உலகத்தில் முதல் தெய்வம் அண்ணன்னா. பாருங்க, இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாரு தெரியுமா? என் கணவன் சிவபெருமான். நீங்க இல்ல. இந்த உலகத்தில் முதல் தெய்வம், இந்த உலகத்தை ஓரடியாகவும் இந்த ஆகாயத்தை ஓரடியாக கலந்த எங்கள் அண்ணன் பரந்தாம கண்ணன், கோபால கண்ணனை. எங்க அண்ணனதே பெருசு இந்த உலகத்துல. வாங்கலண்ணா, வாங்கலண்ணா, இந்த உலகத்துல எங்க அண்ணன் தான் பெருசு. வந்து சொல்லுவா. நான் தான் சொல்றேன். நான் தாண்டி சொல்றேன். உலகத்துல எங்க அண்ணன் தான் பெருசு. கிடையவே கிடையாது. உலகத்துல உங்க அண்ணது பெருசே கிடையாது. எப்படி? இந்த உலகத்துல யாரு தெரியுமா பெருசு? கொள்ளக்கார புலல் தான் பெருசு. குழல் பெருசுன்னு சொல்லு. குழல், உங்களுடைய குழல் தான் பெருசு. அதனால எங்க அண்ணன் தான் முதல் கடவுள் உலகில. யாரு? எங்க அண்ணன். உன் அண்ணன். எங்க அண்ணன். இதுல என்ன சந்தேகம்? ஏக்கா இதுல என்னக்கா சந்தேகம்? எங்க அண்ணன் தானே பெருசு. சொல்ல அவன் சொல்லு. நீங்க எனக்கு தெரியும்டி. எப்படிங்க? இத்தனை கேள்வி எழுப்பும் போதே எனக்கு தெரியும். இவன் அங்க சுத்தி இவங்க அண்ணன் தலையில தான் உட்காருவாங்க. உங்க அண்ணனை பத்தி பேசுறீங்க? ஆமாங்க. காலையில நம்ம மூஞ்சில் முடிச்சீங்களா? எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்குதுல்ல? ஓ மூஞ்சில முடிச்சவன நல்லா இருக்க முடியும். என்ன எங்கெல்லாம் சிவப்பு சிவப்பா இருக்குது? நான் சிவப்பு மனிதன். ஏங்க சொல்லுங்க. ஏண்டி உன் அண்ணன் புராணத்தை எடுத்துக்கிட்டியா? ஆமா. உங்க அண்ணனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எங்க அண்ணனை பத்தி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? நீ கண்டுகிட்டது அவ்வளவுதான். உங்க அண்ணன் எப்பேற்பட்டது தெரியுமா? எங்க அண்ணன் எப்படியா பட்டவரு? அவன் உலகத்தில் முதல் தெய்வம். ஆமா, எங்க அண்ணன் தாங்க முதல் தெய்வம். அவனை பத்தி நினைக்கவே எனக்கு அவன் மரியாதை எல்லாம் பேசுனா மான கட்டு மதுரை பூத்து வருது. என்ன அவன் பேசுறது? எங்க அண்ணனை பத்தி என்ன அவன் பேசுறாங்க? என்னங்கற நானு சொன்னவன ஏறிட்டு வருது. ஆமா, எங்க அண்ணனை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. ஏய், உங்க அண்ணனை பத்தி சொன்னா நீயே மூக்கால எழுதுறடி. எப்படி எங்க அண்ணனை பத்தி? இந்த உலகத்துல எங்க அண்ணனை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமாக்கா? ஒண்ணு கூட சொல்ல முடியாது எங்க அண்ணனை பத்தி. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படியா பட்டவன்? அவன் ஆடு மாடு வைத்து வண்டி மந்தகளை கட்ட வண்டி. அவன் ஆடு மாடு வைத்து வண்டி மந்தகளை கட்ட வண்டி. அடி அண்ணடி
எப்படி உங்க உட்கார போட்டு போறேன் அதான் கந்தாய் கூப்பிடுதுங்க போயிட்டு வரேன். கந்தாய் கூப்பிட்டு வாங்க. ஐயா உலக மக்களுக்கு படி இலக்கணும் போயிட்டு வாங்க நேரம் ஆகுது. ஏங்க என்ன சொன்ன உங்க அண்ணன் பெருசுன்னு? ஆமாங்க. அவன் எப்பேற்பட்டு தெரியுமா? இந்த புல்லாங்குழல் எடுத்துக்கிட்டு இந்த ஆடு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு இந்த மந்தருக்குள்ள மந்த இந்த மந்தன் என்ன இந்த மனிதர்கள் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போவாங்களே அந்த இடத்துல போய் உட்கார்ந்து புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த கந்தாய் கூப்பிடுதுன்னு கேட்டு வரணும். மானமே போகுதுடி. பாடிங்க உங்க அண்ணன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு மந்தில சுத்துறவு எப்படி உலகத்துல வந்த பெருசுன்னு சொல்ற இன்னைக்கு. அவன் வந்து எனக்கு ஈடா அப்படி உலையே பண்ணிருவேன். பிறந்த வீட்டு மானம் போகும்போது நம்ம புகுந்த வீட்டு மானம் நமக்கு தேவையா? நமக்கு அண்ணன் பெருசா புருஷன் பெருசா? கூட பிறந்தவர் தான் பெருசு. எங்க அண்ணனை பத்தி பேசுறியே, எங்க அண்ணனை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குதுங்க? என்னடி தகுதி அடிச்சு போடுவ? என்னடி தகுதி? உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னடி தகுதி நீ கண்டுக்கிட்ட? என்ன தகுதி இருக்குதா? எங்க அண்ணன் தான் ஆடு மாடையில ஆடு மாடு மந்தையில ஆடு மாடு மேய்க்கிறாரு. நீ என்ன யோகிதங்க? நீ என்ன மாப்பிள்ள யோகிதா? ஒன்னு சொல்லுடி பாப்பா. சொல்லுவா. நீங்க எடுப்பது அன்னக்காவடி, நீங்க படுப்பது சக்கரசாவடி. நல்ல மனுஷனாது. நீங்க எடுப்பது அன்னக்காவடி, நீங்க படுப்பது சக்கரசாவடி. சரி எங்க போய் சாப்பா என்ன கும்பிடுவா? அங்க இருக்கிறத நான் தான் இருக்கிறேன். இங்க வந்து என்ன கும்பிடுவா? இங்க வா மாப்பிள. என்னடி? இங்க வா, இங்க வாயா. ஏயா இதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம நேரமாகி விட்டு. ஏய் எங்க அண்ணனை பத்தி பேசும்போது மட்டும் உனக்கு தெரியலையா? மாறுவதான் உன்னை ஏமாத்துகிறார்கள். நினப்புத்தாவா பாருங்க. நீங்க எங்க அண்ணன் ஆடு மந்தையில் ஆடு மாடு மேய்ச்சாருன்னா உலகத்துல எல்லாம் சரி சமன்னு நிரூபிப்பதற்காக மந்தையில் ஆடு மாடு மேய்ச்சாரு. விடு விடு விடு. நீங்க எப்படியா பட்டவர்? எப்படியா பட்டவர் நீங்க? சொல்றீ பாப்போம். நீங்க எடுப்பது அன்னக்காவடி சாவடி சத்திரம் கண்ட பக்கம் சாவடி கண்ட பக்கம் நீங்களே எடுத்து இளநீயாட்ட காவடி மாத்திக்கிட்டு ஊர்ல நீங்க திருவண்ணாமலை சுத்தி வரல. நீங்க சுத்தி வரல. நீங்க மேல கை வைக்கிற என்னங்க சரியான கோபம் வந்துடும். என்ன சொன்ன? நான் பிச்சை எடுத்தேன். ஆமாங்க. எப்படி பாத்துறீங்க? நான் ஏன் ஒரு உலகத்துக்கே தெரியுமே. உலக மக்களுக்கெல்லாம் படிகளுக்குன்னு ஆசைப்பட்டு அதாவது அன்ன பாத்திரத்தை எடுத்து இந்த உலகம் எங்கும் தான தர்மங்களை மீட்டு இந்த உலக மக்களுக்கு படிகளந்து திருவண்ணாமலையிலே அமர்ந்தவன் நான். அண்ணாமலையில் அமர்ந்து உண்ணாமலையாக அமர்ந்தவன் நான். இந்த உலக மக்களை காப்பதற்காக தான் அந்த செயலை செஞ்சனே தவிர கிட்ட ஒண்ணும் அந்த பிச்சைக்கார புத்தியில இல்லடி. பிச்சைக்கார புத்தி இல்லாமதான் அண்ணா இருக்கிறான். உங்க அண்ணன் பிச்சைக்கார பையன். அவன் எப்படிப்பட்டு தெரியுமா? என்னடி பரமேஸ்வரன் பேரு சொல்லி கூப்பிடுறேன். கூப்பிட மாட்டாங்க. என்னடி ஒரு சத்தமாக கேட்கிறது? எந்தவனவன்படிக்கு கையிலே அடே பரமேஸ்வரா என்று ஒரு சத்தம். இந்த சிவனையே கண்ணே நாம் சண்டை பிறகு வைத்துக் கொள்வோம். யாராக இருப்பார்? பிள்ளை வந்திருக்கின்றார். நமது பிள்ளை தூர்வாசரா. சரியான நேரத்தில் வந்தாய். வரவில்லை என்றால் இவளுக்கும் எனக்கும் சண்டை வந்து நடந்திருக்கும். நல்ல வேலை வந்து நமது பிள்ளையை வந்து விட்டாய் அல்லவா? தினந்தோறும் உன்னுடைய வேலையினுடைய பாத்தியை பணிவது பாதத்தை பணி. நான் பணிகளுக்கு புறப்பட வேண்டும். மகனே வா சீக்கிரம் படி சாமியாரே. நான் போ தம்பதியாக நாங்கள் காட்சி தெரிகிறோம். வா அம்மையும் அப்பனையும் கும்பிட்டு விட்டு போறோம். துருமண்டலத்தில் ஆளக்கூடிய தூர்வாசர மகாமுனிவர் ஆகியனா இத்தனை நாட்களாக இந்த சத்தியம் சிவனுடைய பாதத்தை பணிந்து தாங்கள் வரம் கொடுத்தீர்கள், ஆசீர்வாதம் கொடுத்தீர்கள். நான் பாதத்தை பணிந்தேன். ஆனால் இன்று இல்லை. இன்று நான் உன் பாதத்தை பணிய முடியாது. நீங்கள் இருவரும் சேர்ந்து என் பாதத்தை பணிந்து வரத்தை பெறுங்கள்.
சாமி அவன் விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை. நம்மளோட விளையாடுகிறான். ஆமா. தூர்வாசரே, விளையாடுவதற்கு நேரம் இல்லை. நான் படியெடுக்க புறப்பட வேண்டும். விளையாடுவதற்கு படிக்கு பாதத்தை பணி நான் புறப்பட வேண்டும். உலகத்துக்கே படி இறக்கக்கூடிய பரமேஸ்வரன், உலகத்துக்கு அம்மையும் அப்பனா விளங்கக்கூடிய சக்தி உமா பார்வதா, உங்களை பெறுவென்று சொல்லி நான் பணிந்தேன். இன்று என் பாதத்தை பணிய வேண்டும். துர்வாசரே, ஆணவம் உங்களுக்கு தலைக்கேறியதா? இந்த உலகத்தில் சிவன் சக்தி முதல் தெய்வம். சிவசக்தி இல்லையேல் இந்த அகில உலகத்தில் அண்டர்ந்த சராசர புவனங்களும் கிடையாது. எங்களுடைய படைப்பால் பிறந்தவன் நீ, எங்கள் பிள்ளை நீ. நீதான் எங்களுடைய பாதத்தை பணிய வேண்டும். நாங்கள் உன் பாதத்தை பணிவது தவறு, மிகப்பெரிய பாவம். உன் தவறை மன்னிக்கிறோம். எங்கள் பாதத்தை பணிந்து வேண்டிய வரங்களை பெற்று செல். நிறுத்துங்கள். இனிமேல் பட்டு உன் பாதத்தை பணிய முடியாது. என் பாதத்தை பணிய முடியுமா அல்லது முடியாதா? கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் சரியே, தலைகீழாக வைக்கும் விளக்கு தலைகீழாகவே இருந்தாலும் சரியே, நீ நினைக்கும் எண்ணம் ஒருபோதும் ஈடராது. உன்னை படைத்தவன் நான். என் நெற்றிபுரி வேள்வியால் பிறந்தவன் நீ. என்னுள் ஒரு துளி நீ. நான் உன் பாத்தி பணிவதா? துர்வாசரே, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. இல்லையே இந்த சிவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவாய். போ. அப்படியா? என் கண்ணிலே விழிக்காது. இத்தனை முறையாக சொல்லி என் பாதத்தை பணியாமல் என் அகமானத்தை விட்டீர்கள். அதனால் இதோ நான் கொடுத்தால் வரம் இட்டால் சாபம், கொடுத்தால் வரம் இட்டால் சாபம். இதோ இந்த சக்தி சிவனும் என் பாதத்தை பணிய மறுத்து விட்டீர்கள். அதனால உங்களுக்கு பித்து பிடித்து சுடுகாடுக்கு சென்று செத்த பிணங்கள் தின்று பிரமகமான பிடித்து திரிவாய். தூர்வாசர் கொடுத்த சாபம் பொல்லாத சாப சாமி. சண்டாள தூர்வாச அவருடைய பாதத்தை பணியாத காரணத்தினால சுடலை என்ன சுடுகாட்டில் ஆன பேசானா முன்னாடியே சுடலை என்ன சுடுகாட்டிலே பிரம்ம கபாலம் பிடித்து பித்தி பிடித்து, அதாவது இருவரும் பைத்தியம் பிடித்து சுடுகாட்டிலே பச்சை பிணங்களை தின்க கடவா என்று சாபம் கொடுத்தாரு. இந்த மகாமுனிவர் கொடுத்த சாபம் பொல்லாத சாபம். இந்த தூர்வாசர் கொடுத்த சாபம் ஆகாத சாபமாச்சு. இது நமக்கு அழிவு வரும் நேரம் வந்து விட்டதா? தூர்வாச மகாமுனிவர் கொடுத்தால் சாபம், அவர் கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். அவர் சாபத்திற்கு விமோசனம் என்பது எதுவுமே கிடையாது. இது என்ன சுவாமி? மிகவும் எனக்கு பயமாக இருக்கிறது சுவாமி. நாதா, ஏன் அழுகிறாய்? நான் இருக்கும் பொழுது உனக்கு பயம் வரலாமா? சாமி கண்ணே, அவன் நம்மளால் படைக்கப்பட்டவன், என்னுள் படைக்கப்பட்டவன். அவன் ஒரு பிள்ளை சாபம் கொடுத்து தாய் தந்தைக்கு பழிக்க போகிறதா? அவன் ஆணவக்காரன் ஏதோ புத்திமலிங்க ஏதோ பேசிவிட்டு போகிறான். அவன் பேசிவிட்டு போகட்டும். இவன் சாபம் சிவனை என்னடி செய்யும்? நீ கலங்காது. படிகளந்து வருகிறேன். எந்த ஒரு தயக்கமும் அவன் படிக்கு அந்த புறத்திலே இரு. இதோ நான் வந்து விடுகிறேன். பார்த்து பதனமாக சென்று
கொடுத்த சாபம் அந்த தூர்வாசல் கொடுத்த சாபம் பொல்லாத சாபமாச்சே. எனக்கு பழிக்காச்சு. இந்த தூர்வாசல் கொடுத்த சாபம் எனக்கு பலிக்குமோ பலிக்காத ஒன்றுமே புலப்படவில்லை. இதோ கைலிங்கரை தேடி வந்திருக்கிறோம். என் மாமனை வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, இதோ கைலிங்கரையை என் மாமனையும் காணவில்லை, என் அத்தையும் காணவில்லை. சிம்மாசனம் மட்டும் தனியாக இருக்கிறது. அவர்கள் இருவரையும் வருவரைக்கும் இந்த சிம்மாசனத்தில் காத்திருப்போம். யாருடைய சிம்மாசனம் தெரியுமா? என் மாமனாகப்பட்ட சிவபெருமானுடைய சிம்மாசனம். சரி, இருவரையுமே காணோம். அவர்கள் வருவரைக்கும் இந்த சிம்மாசனத்தில் ஓய்வெடுப்போம். சரிங்க, ஆகட்டும் ஆகட்டும். கண்ணம்மா, யாரும் பேசாதீங்கண்ணா. கண்ணம்மா, இது அனைத்தினமும் நம் கடவுள் படியளக்க செல்வார். அப்படி படியளக்க சென்ற உடனே படியளந்து நம்ம அதாவது கைலங்கிரிக்கு திரும்பும் பொழுது அவர் அமைதியாக சிம்மாசனத்தில் அமர்வார். அவர் முகத்தை காணாத அவருக்கு பாத பூஜை செய்து அதாவது கைலங்கிரிக்குள் அரண்மனைக்குள் அழைத்து செல்வது நம்முடைய வழக்கம். இந்த தினமாக போன கணவர் இன்னும் காணவில்லை போல இருக்கிறது. இதோ தெரிகிறது, நிழலில் தெரிகிறது ஐமுகம். 5 முகம் தெரிகிறது. 5 முகம் என்றால் என்னுடைய கணவருக்கு தான் இந்த உலகத்தில் 5 முகம். அப்படி என்றால் படியளக்க சென்ற கணவர் மீண்டும் வந்துவிட்டால் போல இருக்கிறது. அவருக்கு தேவையான பாத பூஜைகளை செய்து அவர் மலர்களை தூவி பாதத்தை பணிந்து நாம் அரண்மனைக்கு சென்று அழைத்து செல்வது வழக்கம். மன்னவரே உண்டான் பாதம் சக்தி. நான் உங்கள் பாதத்தை